இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதத்திலையும் 1 நாளோ 2 நாளோ அதிகபட்சம் 3 நாட்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம பயன்படுத்தும்போது நம்முடைய கடன் தொல்லை அப்படிங்கிறது காணாமல் போயிடும். நம்ம எவ்வளவு தொகை கடன்ல இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாம சட்டுன்னு வெளியில வந்துடலாம். கடனை அடைப்பதற்கான ஒரு பணவரவு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேர் கடைப்பிடிச்சு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்து நாம இனிமே எந்த கடன் பிரச்சனையிலையும் சிக்கக்கூடாது அப்படின்றதுனாலேயே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல ஒரே ₹1 எடுத்து வச்சு இன்னமும் சிறப்பான வாழ்க்கை அப்படின்றத வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. என்ன அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நல்ல கோடீஸ்வரர்களுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்களுக்கு லட்சங்களில் கடன் இருக்கும். இன்னும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கும். நம்மை விட எளியவர்களுக்கு இன்னும் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆக யாராக இருந்தாலும் நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கடன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இந்த கடன் அப்படின்றதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றதுல யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அத்தனை சமயத்தவரும் கடைபிடிக்கலாம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், அத்தனை சமயத்தினரும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை கடைபிடிக்கலாம். கடன் யாருக்கு தாங்க இல்லை, எல்லாருக்கும் கடன் இருக்க தானே செய்யுது. அதனால இவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் ஃபாலோ அப்படிலாம் கிடையாது. எல்லா சமயத்தவருக்கும் இந்த பதிவு பொருந்தும்.